दक्षिण भारत में जाकर के उत्तर प्रदेश के लोगों का अपमान करते हैं, गालियां देते हैं, उत्तर प्रदेश के लोगों के लिए अनाप शनाप भाषा बोलते हैं। वो ये लोग सनातन धर्म को गालियां दिलवाते हैं। इनके साथ ही डीएमके के लोग हो, केरल में लेफ्ट के लोग हो, कर्नाटक और तेलंगाना कांग्रेस के लोग हो, जब वो दल यूपी के लोगों को गालियां देते हैं तो सपा कांग्रेस वाले अपने कान में रुई डाल देते हैं। क्या यूपी के लोगों को गाली देने वाले इंडी गठबंधन को आप माफ कर देंगे क्या? வணக்கம். இது கேள்விக்களம். உத்தரப்பிரதேச பரப்புரையில் தென்னிந்தியர்களை விமர்சித்து பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. வடக்கு தெற்கு பிரிவினையை தூண்டுகிறாரா பிரதமர்? தென்னிந்தியாவில் தேர்தல் முடிந்ததால் சர்ச்சை பேச்சை தொடங்கி இருக்கிறாரா? தென்னிந்தியர்களை குறிப்பிட்டு, சனாதனத்தை குறிப்பிட்டு என்கின்ற வகையில்தான் இன்றைய விவாதத்தின் தலைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். அரங்கத்தில் இணைந்திருக்கிற தமாகவிலிருந்து இணைந்திருக்கிற முனவர் பாஷா அவர்களை வரவேற்கிறேன். அதே போல பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்களையும் வரவேற்கிறேன். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு நாராயணன் திருப்பதி அவர்களை வரவேற்கிறேன். அதே போல மதிமுகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு காரை செல்வராஜ் அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ உத்தரப்பிரதேச பரப்புரையில் பிரதமர் மோடி தெரிவிக்கிறார், தமிழ்நாட்டில் திமுக, கேரளத்தில் கம்யூனிஸ்ட், கர்நாடகா அப்புறம் தெலுங்கானாவில் காங்கிரஸ்காரர்கள் உத்தரப்பிரதேச மாநில மக்களை அவமதிக்கும் வகையில் பேசுகிறாங்க என்பதை குறிப்பிட்டு அவர் அங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சனாதன தர்மத்தை ஒழிப்பதற்காகவும் இவங்க முழு முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்கின்ற வகையிலும் பிரதமர் பேசியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவது மிகவும் விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. இதே 2 நாளைக்கு முன்னால் ஆந்திராவிலே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் அவர்கள் இவர்கள்தான் வடக்கு தெற்கு என்று பிரிக்கிறார்கள் என்று காங்கிரஸையும் இந்தியா கூட்டணியையும் விமர்சித்திருந்தார். இன்றைக்கு ஊபியிலே சென்று ஊபி மக்களை கம்யூனிஸ்டுகள் கேரளத்திலும் திமுக தமிழ்நாட்டிலும் அவமதிக்கிறது என்று பேசுவது என்பது முதலில் இந்திய வாக்காளர்களை, இந்திய மக்களை இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று மத அடிப்படையில் கூறு போட நம்முடைய பிரதமர் அவர்கள் முயன்றார்கள். இன்றைக்கு வடக்கு தெற்கு என்று அதிலும் குறிப்பாக ஊபி மக்களுக்கு எதிராக தென்னிந்திய மக்கள் இருப்பதாக பேசுவது, தென்னிந்தியா பேசுகிறது என்று சொல்வது அவர் வகிக்கிற பொறுப்புக்கு எந்த வகையிலும் நியாயமல்ல. உண்மையில் ஊபி மக்களை அவமதிப்பது பாஜக தான். அங்கே தொடர்ந்து இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஊபி என்பது கல்வியில், வேலை வாய்ப்பில், சுகாதாரத்தில் தொடர்ந்து பின்தங்கி இருக்கிறது என்பதை பல்வேறு குறியீடுகள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் தமிழ்நாடாகட்டும் கேரளா ஆகட்டும் கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளில் மிகவும் முன்னேறி இருக்கிறது. இவர் தான் முதல்ல சொன்னார், தென்னிந்தியாவில் வடக்கு தெற்கு என்று பிரிக்கிறார்கள் என்று சொன்னவர். இன்றைக்கு ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் முடிகிற பொழுது பிரதமருடைய தொனி என்பது மாறிக்கொண்டே வருகிறது. அந்த பிரிவினை பேச்சின் உச்சக்கட்டமாகத்தான் ஊபி மக்களை, நீ உண்மையில் சொல்லப்போனால் கேரளாவில் ஏராளமான வடமாநில சகோதரர்கள் சகோதரிகள் வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உரிய கூலி வழங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றியிருக்கிற அரசு. என உள்ளூர் தொழிலாளர்கள், வெளியூர் தொழிலாளர்கள் என்று பிரிக்கக்கூடாது, அனைவருக்கும் ஒரே மாதிரியான கூலி வழங்க வேண்டும் என்று சொல்கிற அரசு, அதை நடைமுறைப்படுத்துகிற அரசு கேரளத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு. அதே போல் தமிழகத்தில் எவ்வளவு வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றுகிறார்கள், அவர்களெல்லாம் எவ்வளவு கண்ணியத்தோடு நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு நாம் கண்முன்னால் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவர்கள்தான் பீகார், பிஜேபியை சேர்ந்த ஒருவர் தான் பீகார் தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே தாக்கப்படுவதாக ஒரு போலியான வீடியோவை பாஜகவை சேர்ந்த ஒருவர் தான் தயாரித்து வடமாநிலங்களிலே பரப்பினார். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு போலீஸும் இது முற்றிலும் போலியானது என்று நீதிமன்றத்திலேயே நிரூபித்தது. ஆனால் அதே வேளையை இன்றைக்கு பிரதமர் பேசுவது என்பது
இந்திய ஒருமைப்பாட்டை பேச வேண்டிய பிரதமர், இந்திய ஒற்றுமையை பேச வேண்டிய பிரதமர், மக்கள் ஒற்றுமையை பேச வேண்டிய பிரதமர் ஊபியை அவமதிக்கிறார்கள் என்று பேசுவது அதிர்ச்சி அளிக்கிறது. முதல்ல இந்துக்கள் முஸ்லீம்கள் பிரித்து பேசினார், ஊடுருவல்காரர்கள்னாரு, அதிக பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று இஸ்லாமியர்களை குறிவைத்தார். பிறகு என்ன சொல்றாரு, நான் அதிக பிளந்தை பெறுபவர்கள் என்று முஸ்லீம்களை மட்டுமா சொன்னேன், எல்லோரையும் தான் சொன்னேங்கிறார். அப்போ ஊடுருவல்காரர்கள் என்று யாரை சொன்னார்? இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பட்ஜெட்டில் 15% நிதியை சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்குவார்கள் என்று பிரதமர் பேசியிருக்கிறார். அப்படி எங்கேயாவது 2 பட்ஜெட் போட முடியுமா என்று நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் கூட கேட்டிருக்கிறார். பிரதமருடைய இந்த தேர்தல் பரப்புரை என்பது ஒவ்வொரு கட்டமாக நெருங்க நெருங்க அவர் மிகவும் பதட்டமாக இருக்கிறார். நேற்று வாரணாசியிலே அவர் கண்ணீர் விட்டிருக்கிறார், அது அவருடைய உரிமை. ஆனால் மக்களை கண்ணீர் வடிக்க வைத்த 10 ஆண்டு காலம் கண்ணீர் வடிக்க வைத்த ஒரு அரசு தான் மோடி அரசு. அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு வடக்கு தெற்கு ஊபிக்கு எதிராக தென் மாநிலங்களை திருப்புகிற வேளையில் பிரதமர் ஈடுபட்டிருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் இந்த பேச்சை கண்டிக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே இந்த இந்துக்கள் முஸ்லீம்கள்னு பிரித்து பேசுனதுக்கு பிரச்சாரத்துல தென்னிந்தியாவிலும் பிரச்சாரத்துல உத்தரப்பிரதேசத்தை குறிப்பிட்டு நிறைய இடங்கள்ல பேசப்பட்டு இருக்கு, நிதி ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்ல. அதை பிரதமர் இப்படி காட்டி பேசுகிறாருன்னு என்னலாமா? இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன் ஊபிக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்கல. ஏன் தமிழ்நாட்டுக்கு ஊபி மக்கள் எங்க இங்க வந்தாங்க? ஊபியில் பாஜக அரசு இருக்கிற காரணத்தினால அங்கே ஜிஎஸ்டியில் பல இடங்களில் பேசுனாங்க. இது ஊபி மக்களை எதிர்த்தா நம்ம பேசணும். பல மாநிலங்களில் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களவை தொகுதிகளை கூட எதிர்காலத்தில் குறைக்க பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க. இது எப்படி ஊபி மக்களுக்கு எதிராக இருக்கும்? ஊபி மக்களினுடைய பண்பாட்டை குறைத்து பேசுனாங்களா, அல்லது ஊபி மக்களினுடைய அந்த உணர்வுகளை எந்த வகை? அவங்க சகோதரர்கள். இங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க? உண்மையிலேயே பிரதமர் கொஞ்சம் பொறுப்போடு பேச வேண்டும். தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஏராளமாக பணியாற்றுகிறார்கள். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், தொழிலாளர்கள் என்கிற ஒருமைப்பாட்டோடு பார்க்கப்பட வேண்டியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் புலம்பெயர் கொரோனா காலத்தில் அந்த தொழிலாளர்களை, வடமாநில தொழிலாளர்களை உரிய போக்குவரத்து கூட செய்யாமல் பொது முடக்கம் அறிவித்து அவர்களை அவமதித்தது உண்மையிலேயே மோடி அரசு தான். நம்ம பார்த்தோமே, வடமாநில தொழிலாளர்கள் தங்களுடைய ஊருக்கு திரும்ப முடியாமல் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, நடந்தே போனாங்க. உண்மையிலேயே ஊபியை அவமதிப்பது பிஜேபி தானே தவிர நிச்சயமாக தமிழ்நாடோ கேரளாவோ. இதே பிரதமர் ஆந்திராவில் போய் என்ன பேசுனாருன்னா, வடக்கு தெற்குன்னு இவங்க பிரிக்க பார்க்குறாங்க, ஆந்திராவை பிரித்தாங்க. ஆந்திராவை பிரித்தது தெலுங்கானாவில் பேசுவாரா? மாநிலத்துக்கு ஒரு பேச்சு பிரதமர் பேசலாமா? இது நியாயமா? ஓகே, கேட்போம். திரு நாராயணன் திருப்பதி, மாநிலத்துக்கு ஒரு பேச்சை பிரதமர் பேசலாமா? எந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேச மக்களை தென்னிந்தியா அவமதிக்குதுன்னு பிரதமர் கருதுறாரு? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சிலர் இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதை வழக்கம் போல சன் நியூஸ் தொலைக்காட்சி திரித்து அதை ஒட்டி வெட்டி எடிட் பண்ணி நீங்க ஒரு தலைப்பா வைத்திருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது நான் சொல்றேன். அவர் என்ன பேசினாரோ அதை மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும். அதை விடுத்து உங்க இஷ்டத்துக்கு மொழிபெயர்ப்பது என்பது தவறானது. முதலே அதாவது அதை நான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஆனா நீங்க செஞ்சு தவிர நான் சொல்லணும்ல, அதுதான் இப்ப சொல்றேன். சரி, அப்போ மைக்ரண்ட் வர்க்கர்ஸ் பத்தி தப்பான ஒரு வீடியோ பரப்பிய மனிஷ் கஷ்யப்புக்கு பாஜகவுல இடமளிக்கப்பட்டது. அப்ப அங்க திரித்தோ தவறாக பேசுபவர்களுக்கோ அங்கீகாரத்தை பிஜேபி கொடுக்கறது இல்லையா? பிரிஜ்பூஷனுடைய மகனுக்கு அங்க சீட் ஒதுக்கப்பட்டது. இது போல எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை பாஜக கொடுக்குது. அப்ப அங்க திரித்து பேசுபவர்களுக்கும் தவறு செய்பவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குன்னு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே. திருப்பி என்ன ஒரு வார்த்தை சொன்ன பிறகு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பீங்களா? இல்ல, நான் கேக்குறேன். நீங்க இல்லாதத திருச்சி சொல்லிட்டோம் அப்படின்றீங்க. அவர் பேசின வீடியோ தான் ஆதாரமா போட்டு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அபிநயா, நம்ம 1 to 1 இல்ல. மதுக்கூர் ராமலிங்கம் பேசும்போது நீங்க அமைதியா கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சோன்னு கேள்வி உங்களுக்கு அப்படியே நான் பேசுவது வெளியே போறேன். எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சு வைக்கிறீங்க. உங்களால்
நான் பேசுவதை உங்களால் கேட்க முடியவில்லை என்று சொன்னால் நான் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுகிறேன். ஒன்னும் தப்பு இல்லை. என்ன இல்ல சார், நீங்க தாராளமா பேசலாம். நீங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க, அதனால நான் கேக்குறேன். இல்லனா நீங்க அதை தெளிவுபடுத்தி சொல்லுங்க. நீங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க நீங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன். நீங்க உடனே வேற ஒரு கேள்வி கேக்குறீங்க. அப்ப உங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? உள்நோக்கத்தோட எல்லாம் நீங்க நிகழ்ச்சி பண்ணாதீங்க. புரியுதா? சரி சார், ஓகே. நான் என்ன பேசுறேன்னா, நான் என்ன பேசுறேன்றது நான் தான் முடிவு பண்ண தவிர நீங்க முடிவு பண்ண கூடாது. மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பேசினாரு. அதற்கு உண்டான பதிலை நான் சொல்லுகிறேன். இவ்வளவுதான் விஷயம். இதுலயே உங்களுக்கு இவ்வளவு பதட்டம் வருதுன்னு தெரியல. எனக்கு ஒரு பதட்டம் இல்ல. அப்புறம் நீங்க திரு மோடி அவர்கள் பேசுனது தவறாக இங்க எடுத்துட்டோம்னு சொன்னீங்கல்ல, சரியா சொல்லிருங்க. திரு மோடி அவர்கள் என்னதான் பேசினாரு? இப்ப பேசலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செந்தில்குமார்னு ஒரு எம்பி, தர்மபுரி எம்பி, சமீபத்துல பாராளுமன்றத்துல கோமுத்ரா ஸ்டேட், மூத்திரம் குடிக்கிற மாநிலம் அப்படின்னு சொன்னாங்க. தயாநிதி மாறன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தயாநிதி மாறன், யூபியில இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல கழிப்பறைய கழுவ வராங்க அப்படின்னு சொல்லி பேசினாப்புல. உண்டா இல்லையா? இல்லன்னா சொல்லுங்க. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை, அதாவது இந்து மதத்தை அழிப்பேன் அப்படின்ற ஒரு மாநாட்டில் உட்கார்ந்து பேசினாரா இல்லையா? கேரளாவில கோவிந்தன் பத்மநாபன், இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கோவிந்தன் ராகுல் காந்தி இந்திக்காரர், அவர் ஏன் கேரளாவில் வந்து போட்டி போடணும் அப்படின்னு பேசுறாரு. யாரு? கம்யூனிஸ்ட். அதே மாதிரி பத்மநாபன் அவரும் சொல்றாரு ராகுல் காந்தி இங்க வரக்கூடாது, அவர் வடநாட்டு அரசியல்வாதி, அவர் ஏன் இங்க வரணும்? இப்ப எல்லா இந்தியா திடீர்னு கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் பாசம் வருது. தென்னிந்தியா வட இந்தியா தொடர்ந்து இங்க தேர்தல் நடக்கும் போதெல்லாம் வட இந்தியா தென்னிந்தியாவை புறக்கணிக்கிறது. மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கிறது. இப்படி பானிபூரி விற்கிறவன் ரொம்ப கேவலமா பேசுனாங்க திமுக சேர்ந்தவங்க. பானிபூரி விற்கிறவனு பேசுனாங்களா இல்லையா? நான் வரிசையா சொல்றேங்க. நீங்க பொன்முடியில இருந்து அத்தனை பேர், உங்க திமுக இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேருமே இப்படிதான் பேசுறாங்க, இப்படிதான் பேசினாங்க. அதனால ஏதோ திடீர்னு வந்து இன்னைக்கு பிரதமர் என்ன பேசினாருன்னு சொன்னா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் யார சொல்றாரு? சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படின்னு சொன்னதை யார சொல்றாரு? நேரடியா திமுகவினுடைய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சொல்லுகிறார். ஏன் பேசினாரு? உங்களுக்கு தெரியல? சன் டிவி அங்க இல்லன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல? பேசினாரு. சனாதனத்தை பத்தி தென்னிந்தியாவிலயோ தமிழ்நாட்டிலயோ பிரச்சாரம் பண்ணும்போது பெருசா எடுத்து பேசவே இல்லையே. இல்ல பேசினார். இல்ல நீங்க முதல்ல பேசல, நீங்க அப்புறமா பெருசா எடுத்து பேசலன்றீங்க. இப்பயும் பெருசா பேசல, இருக்கிறதா சொன்னாரு. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருந்தா டெல்லியிலயோ குஜராத்லயோ மத்திய பிரதேசலயோ போய் சனாதன தர்மத்தை ஒழிப்புன்னு பேச சொல்லுங்க. இல்ல இந்தி கூட்டணியில் இருக்கிற யாரா ஒருத்தர் பேச சொல்லுங்க. சனாதன தர்மம் என்றால் இந்து மதம். அதை யார் சொல்லிருக்காங்க தெரியுமா? நான் சொல்லட்டுமா? கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன். எங்க சொன்னாரோ உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அதே மேடையில தான் கி வீரமணி சொன்னாரு. உங்களுக்காக சொல்றேன், அவர் தான் அத்தாரிட்டி நீங்க நினைச்சீங்க. கி வீரமணி தான் சொன்னார் சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்றுதான் அப்படின்னு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க சன் நியூஸோட போட்டீங்க அந்த ப்ரோக்ராம பண்ணி பாருங்க. சனாதன தர்மம்னா இந்து மதம்னு உண்டா இல்லன்னு பாருங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் பேசியிருக்காரு, உண்டா இல்லன்னு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, உண்டா இல்லையா? எல்லாத்துக்கும் நான் இஸ்லாமியர்களை ஒழிப்பேன்னு பிரதமர் எங்க பேசினார், எப்ப பேசினார் சொல்லுங்க. நீங்க இல்ல வந்தேரிகளுக்கு வந்து தூக்கி கொடுத்துருவாங்க. ஓபிசி எஸ்டி எஸ்சி ஒதுக்கீடுகள் எல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு தூக்கி கொடுக்கப்படும் அப்படின்னா யாரு இங்க வர்றாங்க? இந்தியாவுக்குள்ள வருபவர்கள் யார்? எந்த மதத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க இந்தியாவுக்குள்ள வர்றாங்க? யாரு வர்றாங்க இந்தியாவுக்குள்ள? நான் வந்து அபிநயா, நான் பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர். என்ன நீங்க எதிர்ப்பு உட்கார வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களை ஒழிப்பேன்னு பிரதமர் பேசினார்னு சொன்னீங்க இல்லையா? அது எப்ப பேசினார், எங்க பேசினார் சொல்லுங்க. சரி, நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றீங்க. அவர் எப்ப சொன்னாரு? சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னா சனாதனம் இந்து மதம்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய அத்தனை 80% விழுக்காட்டு மக்களால ஏற்றுக்கப்பட்டுருச்சா? துவைதம்ன்றாங்க, அத்வைதம்ன்றாங்க. இந்து மதத்துக்குள்ள எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. ஏன் இஸ்லாத்துல பிரிவு இல்லையா? கிறிஸ்துவத்துல பிரிவு இல்லையா? எல்லாத்துலயும் இருக்கு. அது வேற. நான் கேட்பது
சனாதன தர்மம்னா இந்து மதம் தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. எல்லாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதே மாதிரி கி வீரமணி சொல்றாரு. நீங்க எது சொன்னாலும் எடுத்துங்க. உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, உச்சநீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்ல, வீரமணி பேர்ல நம்பிக்கை இல்லையா? நான் கேட்பது, ஒரு ஆங்கரா நீங்க, நான் எவ்வளவு வேணாலும் சொல்லாங்க, என்ன வேணாலும் சொல்லாங்க, ஒரு ஆங்கரா நீங்க ஒரு தொலைக்காட்சியினுடைய நடுநிலையாளர் அப்படின்ற இதோட நீங்க உட்கார்றீங்க. நீங்க சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. இஸ்லாமியர்களை ஒழிப்பேன்னு பிரதமர் நரேந்திர மோடி எப்ப சொன்னாரு, எங்க சொன்னாரு, புள்ளி விவரம் கொடுங்க, நான் பதில் சொல்றேன். எங்க சொன்னாருன்னு சொன்னா நான் பதில் சொல்றேன். சரி, உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து அது இஸ்லாமியர்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறீங்க. குஷ்பதியாத்துன்னு சொன்னது, அதுக்கப்புறம் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஒதுக்கீட்டு எல்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, இதெல்லாம் வந்து இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு பேசினது, அதெல்லாம் ஒரு மதத்தை தாக்கி பேசினதெல்லாம் பேசக்கூடாது. அபிநயா, இஸ்லாமியர்களை ஒழிப்பேன்னு எப்ப சொன்னார், எங்க சொன்னார் சொல்லுங்க, அது சொல்லுங்க. ஏன் நீங்க அந்த மாதிரி பேசுறீங்க? சரி, இந்து மதத்தை வந்து ஒழிப்போன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஆனா வந்து இஸ்லாமியர்களை பத்தி எதுவுமே வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொல்லல அப்படிங்கிற கருத்து நான் எடுத்துக்கிறேன். வடக்கு இப்ப ஏன் கொண்டுட்டு வராரு? இப்ப ஏன் உத்தரப்பிரதேசத்துல இத்தனை நாள் கழிச்சு திமுகவையும் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் பேசி வந்து அங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபடணும்? சவுத் இந்தியால இருக்கிறப்ப இதே குற்றச்சாட்டு பேசி இருக்கலாமே. நான் மீண்டும் சொல்றேன், நீங்கள் இஸ்லாமியர்களை ஒழிப்பேன்னு பிரதமர் சொன்னதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. முதல்ல நீங்க அதை வாபஸ் பெற வேண்டும். சன் நியூஸ் தொலைக்காட்சி இது போன்ற தவறுகளை வாபஸ் பெற வேண்டும். இரண்டாவது, திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லியிருக்கிறார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பானிபூரி விற்கிறவன் பேல்பூரி விற்கிறவன் சொன்னவங்களதான் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி யாரு, நான் தான் பேர் தான் நிறைய சொல்றேன், தயாநிதி மாறன் சொன்னேன். காரை செல்வராஜ் குறுக்கிட விரும்புறாரு. இல்ல எனக்கு யாரும் குறுக்கிட வேணாங்க. அப்ப அவங்க பேசும்போது நான் குறுக்கிட்டா கம்மிருக்கீங்களா சொல்லுங்க. இல்ல சார், குறுக்கிட்டு அனுமதி இருக்கு சார். இல்ல அவருக்கு ஒரு கருத்து இருக்குல்ல. நானும் குறுக்கிறேன், நீங்க இன்னும் பதில் சொல்ல. பிரதமர் இஸ்லாமியர்களை ஒழிப்பேன்னு எப்ப சொன்னாரு? நீங்க இன்னும் பதில் சொல்ல. பிரதமர் இஸ்லாமியர்களை ஒழிப்பேன்னு எங்க சொன்னார், எப்ப சொன்னாரு? உதயநிதி ஸ்டாலின் எப்ப இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு? அது எத்தனை முறைங்க சொல்றது? உங்க சன் நியூஸ்ல போட்டிருக்கீங்க, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னா அதான் சனாதனம் தான் இந்து மதம் தான் எல்லாரும். சரி, அப்ப வீரமணி சொன்னது தவறுன்னு சொல்றீங்களா? வீரமணி சொன்னது தவறுன்னு ஒத்துக்கிறீங்களா? காரை செல்வராஜ் வீரமணி பேசுறது தவறுன்னு ஒத்துக்கிறீங்களா? இருங்க சார், காரை செல்வராஜ் குறுக்கிட்டு அனுமதி. அதாவது முக்கியமாக ஒரு செய்தியை தான் பதிவு பண்ணணும். பிரதமர் மோடி அவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் குறித்து பேசினதுக்கு இப்போ நேற்றைக்கு வந்து அதை வாபஸ் வாங்கிட்டு நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் இஸ்லாமியர்களை பற்றி பேசியிருந்தால் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாவேன் என்று சொல்லியிருக்கார். தன்னை பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்பதை தானே நிரூபித்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் அவர் பேசிய பேச்சு. அவர் பேசுனதை வந்து நாராயணன் திருப்பதி என் நண்பருக்கு புரிஞ்சதா புரியலையான்னு தெரியல. அவர் என்ன தெளிவாக பேசினார்னா, தென்னிந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளை சொல்லி உத்தரப்பிரதேச மக்களை சவுத் இந்தியன் வாழா காலி दे रहे हैं, சனாதன தர்மத்துக்கோ விரோத் करते हैं, ரெண்டையும் குழப்பக்கூடாது. சனாதன தர்மத்தை பற்றி பேசினால் அது உத்தரப்பிரதேச மக்களை பற்றி பேசியதாக அர்த்தம் என்று நாராயணன் திருப்பதி புரிந்து கொண்டால் அவருடைய புரிதல் குறைபாடு. அவர் ரொம்ப தெளிவாக தான் பேசினார். தென்னிந்தியாவிற்கும் வட இந்தியாவிற்கும் உத்தரப்பிரதேசத்திற்குமான மோதலை உருவாக்குவதற்கு அங்கே இருக்கிற மக்களை வன்முறை சிந்தனையோடு கலவர சிந்தனைக்கு கொண்டு வந்து தேர்தலில் வெற்றியடைவதற்கான குறுக்கு வழி அரசியல் செய்யக்கூடிய ஒரு பிரதமரை இந்த நாடு 10 ஆண்டு காலம் இந்த நாட்டின் பிரதமராக இருந்திருக்கிறார்கள் நினைக்கிற பொழுது வேதனையாக இருக்குது. ரெண்டாவது, அவர் பெரியார் சொல்லட்டுங்க, வீரமணி சொல்லட்டும். பெரியார் வீரமணியா சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் சொன்னதையும் சொல்றேன், சனாதன தர்மத்திற்கும் இந்து மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. நான் இதை பல தொலைக்காட்சி ஊடகங்களில் சொல்லி இருக்கிறேன். 2017 நாக்பூர்ல பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்த அந்த புத்தகத்தினுடைய காப்பி, அதோட ஒரு பேஜ் வச்சிருக்கேன். நான் இப்ப கூட மிஸ்டர் நாராயணன் திருப்பதிக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், அதை படிக்கட்டும். அதுல கொடுத்திருக்கிற 3 வரியை சொல்லுகிறேன். அடுத்தவங்க பேசுனதை எடுத்துக்கிட்டு பேச வேண்டாம். இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வறிக்கை, அதுல கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? தி ஸ்ருதி கன்சிஸ்டிங் ஆஃப் தி 4 வேதாஸ் இஸ் ஃபைனல் அத்தாரிட்டி இன் தி ஆரியன் ரிலிஜியன். அது கடைசியாக கொடுக்கிறது பை தம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி ஆரியன் பீப்புள். இதுதான் பனாரஸ் பல்கலைக்கழகம்
1917ஆவது ஆண்டு கொடுத்தது. நான் இப்பவே நாராயணன் திருப்பதி என் நண்பருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், படிச்சுட்டு சனாதன தர்மமும் இந்தும் ஒன்றுதான் சொல்லுங்க. ஆரியன் ரிலீஜனுக்காக உருவாக்கப்பட்டது சனாதனம். மற்றவங்க பேச உச்சநீதிமன்றம் சொன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றைக்கு நீதிமன்றங்கள் கருத்தியல் ரீதியா செயல்பட ஆரம்பிச்சதற்கு பிறகு ஜனநாயகத்தை இழந்து இருக்கிறது. எல்லா மதமும் இல்லை. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. திராவிட இயக்கத்தினுடைய முழக்கம், அந்த முழக்கம். சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. திரு நாராயணன் திருப்பதி குறுக்கிடுறாரு. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி சொன்னாருங்க, டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், ஆரியன் திராவிடியன் இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்து பல்கலைக்கழகத்துடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுங்க. மத்த எல்லா தலைவரும் சொன்னதை நான் ஏத்துக்கல. ஏத்துக்கிறேன். அதுக்கு வாங்க செல்வராஜ் வரேன். ஏன் பதட்டப்படுறீங்க, கோவப்படுறீங்க? அமைதியா இருங்க. நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன், என்ன பேச விடுங்க. நீங்க கி வீரமணி சொல்றதையும் கேட்க மாட்டேன்றீங்க, உச்சநீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேன்றீங்க. இப்போ நான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை, ஆரியமும் திராவிடமும் மாயை அப்படின்னு சொன்னதை அதையும் கேட்க மாட்டீங்க, இல்லன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க அம்பேத்கரையும் ஏத்துக்க மாட்டீங்க, கி வீரமணியும் ஏத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்க மாட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்டும் ஏத்துக்க மாட்டீங்க, அப்படித்தானே? அதற்கான ஆதாரங்களை காட்டி பேசுங்க. ஆதாரத்தை காட்டி பேசுங்க. பல முறை திராவிடமும் இல்லன்னு நம்ம சொல்றோம். இவ்வளவுதான விஷயம். திராவிடம் இல்லன்னு சொல்றீங்க, ஆரிய பண்பாடு ஆரிய நடைமுறைகள் எல்லாம் இல்லாமல் வந்து பாஜக ஏத்துக்குதா? ரிலிஜனே கிடையாது. நம்ம என்ன சொல்றீங்க? ஆரிய பண்பாடு ஆரிய நடைமுறைகள் எல்லாம் இல்ல அப்படிங்கறத பாஜக ஏத்துக்குதா? அம்பேத்கருடைய வார்த்தைகளை வந்து பாஜக ஏத்துக்குதா? அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான் நானும் சொல்றேன். ஆரிய பண்பாடு நீங்க ஏத்துக்கலைன்னா சனாதனம் என்கிற ஒரு கோட்பாடே இல்ல. அதுக்கு வாங்க. அதே அம்பேத்கர் தான் திராவிடர்கள் வந்து கோட்பாடே இல்ல, சனாதனம் என்கிற ஒழிப்பே நாகர்களோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதே அம்பேத்கர் தான் திராவிடர்களை வந்து பழும் பெரும் பண்பாடு கொண்டவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அத பாஜக ஏத்துக்கிட்டா அம்பேத்கருடைய கருத்தை ஏத்துக்கிறது. தமிழர்கள் தான் சொல்றாரு. நல்லா லேண்ட்ஸ்கேப், நிலப்பரப்பை குறிப்பதுதான் திராவிடம் என்கிற சொல். ஆரியன்ற ஒரு சொல்லே கிடையாது. ஆரியன்றது ஒரு மதமே இல்ல. புதுசா எப்படி நம்முடைய சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆளு 1870ஆம் ஆண்டு எப்படியோ எதையோ கொண்டு வந்து இதுதான் திணிச்சு அதை உட்கார்ந்து என்ன சொல்லுங்க, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வரீங்க. நீங்க நான் சொன்ன தப்புங்கற இவங்களுக்கு வட இந்தியாவுல இந்து மதத்தை பற்றி பேசாமல் பிரச்சாரம் தான் செஞ்சு ஓட்டு வாங்குங்களே சார். ஏன் இந்து மதம் இல்லாம இந்து மதத்தை பேசாம இஸ்லாமியர்களை பத்தி தொடாம அங்க வாக்கு சேகரிக்க முடியறது இல்ல? இங்க ஆரியர்கள் திராவிடர்கள் பேசுறது தப்புன்னா வட இந்தியா தென்னிந்தியா என்று குறிப்பிட்டு பேசுவதும் தப்பு, இந்துக்கள் முஸ்லிம்கள் என்று குறிப்பிட்டு வாக்கு சேகரிக்கிறதும் தப்பு. நீங்க பேசி கேட்டு முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. நடுவுல நான் பேசும்போது குறுக்க எல்லாரும் பேசுறேன். நான் எங்க ப்ரோக்ராம்ல இருக்க மாட்டேன். நான் எப்போ வேணாலும் கட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். அமைதியா கேட்கறதா இருந்தா நான் பேசுறேன். ஆரோக்கியமா தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? கேட்காதீங்க, விட்டுருங்க. அதான் நானும் சொல்றேன். எனக்கு கேட்க பிடிக்கலன்னா நான் இல்ல, அதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து நீங்க இப்ப மதுக்கூர் ராமலிங்க ஜட்ஜு கிடையாது. நான் சரியா சொல்றேன் தப்பா சொல்றேன்ன்றது கிடையாது. என்ன சொல்றேன்னா, நீங்க இந்துக்கள் குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் குறித்து இந்து மதத்தை ஒழிப்பு நீங்க ஏன் பேசுறீங்க? இந்த பாருங்க, குறுக்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. அபிநயா, நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல விடணும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் மீண்டும் சொல்றேன், நான் தாராளமா நிகழ்ச்சி விட்டு வெளியே போறேன். ஏன்னா உங்க நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியுது. உள்நோக்கத்தோடு ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது. அப்படி நடத்தீங்க நடத்தீங்க. நீங்க சொல்றீங்க, அந்த கேள்வி எழுத நான் கேக்குறேன், அவ்வளவுதான். இல்ல, உங்களுக்கு கேள்வி மட்டும் எழுந்துனே இருக்கும், நாங்க பதிலே சொல்லக்கூடாதுன்னா நான் அதுக்கெல்லாம் நான் மீண்டும் அனைவரையும் மதிக்கக்கூடியவன். ஆனால் எனக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னாலும் நான் மரியாதை கொடுக்க முடியும். நான் வந்து சரி, நீங்க செல்வராஜுக்கு பதில் சொல்றதுக்காக குறுக்கிட்டு அனுமதிச்ச. நீங்க அவருக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நாம அவர்கிட்ட போலாம்.
இல்ல கேள்வி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் என்ன கேக்குறேன், இந்து மதத்தை ஒழிப்புன்னு தமிழ்நாட்டுல சொல்லலாம். ஆனா இந்துக்கள் வாழ வேண்டும்னு உத்தரவு சொல்லக்கூடாது. சொல்லவே இல்லையேங்க. யார் மதவாதி? திமுகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தாங்க மதவாதம் பேசுகிறது, வேற யாரும் கிடையாது. மதிமுக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க எதையெல்லாமோ எந்த நூல்ல இருக்கு அந்த புக்ல நான் ஓப்பனா சொல்றேன். அம்பேத்கர் சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. ஆரியம்ன்றது இல்லைன்னு அம்பேத்கர் சொன்னாரா இல்லையான்றதுதான் கேள்வி. சொல்லலன்னு நான் சொல்றேன். காரை சிலரை சொல்லட்டும். இது மாயேன்னு நம்ம சொல்றோம். சர் வில்லியம் ஜோன்ஸ் தான் மனுஸ்மிருதி எழுதினா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க தொடர்ந்து அந்த மனுஸ்மிருதி இதுதான் சனாதனம். ஒரு கேள்வி கேட்க அனுமதிங்க. இப்படி தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயல்ல இந்து மக்களை, இந்து தெய்வங்களை, நம்பிக்கைகளை சிதைக்கக்கூடிய செயல்கள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணியும் ஈடுபட்டு வருகிறது. கம்யூனிஸ்டுகளும் அதற்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதுதான் என்னுடைய விஷயம். எப்ப நீங்க திடீர்னு புதுசா ஒரு உருட்டுறீங்க, பிரதமர் தென்னிந்தியாவிலே குறிவைக்கிறார், இந்த மாதிரியான ஜோடிப்பான விஷயம் எல்லாம் நடக்காது. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. 400 சீட்டு ஜெயிப்போம், அவ்வளவுதான். சரி திரு செல்வராஜ், எதுக்கு திடீர்னு பிரதமர் தென்னிந்தியாவை பத்தி டார்கெட் பண்ணி பேசுறாருன்னு கிளப்பி விடுறீங்க? அல்லாது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி அந்த தேர்தல் அறிக்கையை மையப்படுத்தியான தேர்தல் பிரச்சாரங்கள், ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் தங்கள் ஆட்சியில் செய்த சாதனைகள், இந்த 2 நிலைகளில் இருந்து தான் வாக்குகள் கேட்கணும். இந்த 2 நிலைகளில் இருந்து மோடியோ அமித்ஷா அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்த எந்த தலைவராவது தங்களுடைய சாதனைகளாக சொல்லி வாக்கு கேட்பதையோ இல்லை கடந்த தேர்தலில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாத நிலை குற்றச்சாட்டு வருகிறது. அது குறித்து பதிலோ தேர்தல் அறிக்கைன்னா மோடி கேரண்டி என்னங்க? மோடி கேரண்டி? மோடி யாருங்க? ஒரு பிரதமர், அவ்வளோதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கணும். அது மோடியுடைய தேர்தல் அறிக்கை என்று ஒரு ஒற்றை மனிதனை நம்பி அவருடைய கேரண்டி என்று வருகிற பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அவர் இப்படித்தான் பேசுவார். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காக தேர்தல் பரப்புரை செய்யவில்லை. தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, தன்னுடைய தலைமை பதவியை, தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான தேர்தல் பிரச்சாரங்கள் தான் முதல் கட்டத்திலிருந்து இப்போது வரைக்கும். ஒவ்வொரு பேசியிருப்பாரா? அவங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை யாரை முன்னிறுத்தி வேணாலும் இருக்கும். அதுல என்ன பிரச்சனை? இல்ல, அவங்க கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையே பேசப்படல. அங்கே பேசப்படுவது எல்லாம் மோடி கேரண்டி. வாட் இஸ் மோடி கேரண்டி? எனக்கு மோடி என்கிற ஒரு தனி மனிதனுடைய கேரண்டி எனக்கு தேவையில்லை. தேர்தல் களம் பிரதமராக இருந்து அவர் பேசுகிற பொழுது, ஒரு ஆட்சி முறையில் இருந்து பேசுகிற பொழுது நான் ஏற்றுக்கொள்வேன். ஒரு தேர்தல் பரப்புரையில் ஒரு கட்சியினுடைய தலைவராக தனி மனிதனுடைய கேரண்டி என்பது ஒரு கட்சியினுடைய கேரண்டி என்று எப்படி நாங்க பொதுமக்கள் எடுத்துக்க முடியும்? 10 வருஷம் நிலையான ஆட்சியை அந்த கட்சியிலிருந்து அவர் தலைவராக கொடுத்து அந்த கட்சியிலிருந்து பிரதமராக ராகுல் காந்தி வைத்த எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லல. ஓபிசி குறித்து இப்ப என்னமா மதம் சார்ந்து இடஒதுக்கீடு வந்துருன்னு கேலி பேசுறாங்களே, வம்பா பேசுறாங்களே. பாராளுமன்றத்தில் எத்தனை 90%, 95% உயர் சாதியினருக்கு கொடுத்திருக்கீங்க. ஓபிசி இருப்பதை இந்த புள்ளி விவரங்களோடு எடுத்து பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதெல்லாம் வாய் மூடி மௌனியாக கண்ணு காதையெல்லாம் பொத்திக்கிட்டு உட்கார்ந்திருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அமைச்சரும் அமைச்சர்களும் இன்றைக்கு தேர்தல் காலம் வந்ததுக்கு பிறகு இடஒதுக்கீடு மத அடிப்படையில் கொண்டு வந்துருவாங்க, இஸ்லாமியர்களுக்கு கொண்டு வந்துருவாங்க, தாலி அறுத்துருவாங்க, எரும மாடை பிடிக்கிடுவாங்க. இப்போ போய் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் உத்தரப்பிரதேச மக்களை கேலி பேசுறாங்க. சனாதன தர்மத்துக்கு அங்கே இருக்கிற மக்களை அவர்கள் மக்களாக நினைக்கவில்லை. அந்த மக்களுக்கும் அறிவு உண்டு, அந்த மக்களுக்கும் வயிறு உண்டு, பசிக்கும் என்பதை நினைக்காமல் வன்முறை சிந்தனையை விதைத்து ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல் கொண்டு வரணுங்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. தோற்று கொண்டிருக்கிறார். தோல்வி பயம் என்பதும் தோற்று கொண்டிருக்கிற நிலையில் ஏற்படுகிற இது போன்றதொரு நிகழ்வுகள் தான். இதில் என்ன பெரிய விஷயம் கேளுங்க, நேஷனல் இன்டெகிரிட்டின்னு பேசுவாங்க. ஜெனரலா காசியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க, ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போவாங்க. இந்த நாடு ஆன்மீகம் எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இங்கே இருந்து பல மாநிலங்களை கடந்து மக்கள் போக வருவதற்கான ஒரு உன்னதமான நிலையை இருந்த இந்தியாவில் இன்றைக்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையேயான ஒரு பெரும் போராட்டம் என்பது இஸ்லாமிய மக்களை தூங்க விடாமல் செய்திருக்குது. வீட்டு அடிப்பீங்க, பாகிஸ்தானுக்கு ஓடி போவீங்க, புல்டோசர் ஒழிக்கிறது இல்லாம என்ன, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒழிக்கிறீங்க,
மாவு இதான் என்னைக்காவது மோடி பேசியிருக்காரா? யோகியோ மத்திய பிரதேஷ் சிவராஜ் சார் வரேன் சார், மற்ற விருந்தினர்கள்ட்ட போயிட்டு வந்துடுறேன். திட்டங்களை மீறி சார் நீங்க தான் நடுவுல பேசுறீங்களே. வாழ்வாரத்தை ஒழித்தால் ஓகே, கோ டு தி பாயிண்ட் சார் ப்ளீஸ். 5 பேர் இருக்கோம், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் மத்தவங்க எப்படி பேசுவாங்க? வெரி பேட். திஸ் இஸ் நாட் தி வே யூ கண்டக்ட். ஓகே ஓகே சார், வரேன் சார் வரேன். திரு குபேந்திரன், இப்போ பிரதமர் மோடி வந்து வடக்கு தெற்கு என்கிற புதிய சர்ச்சையை ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில தான் உத்தரப்பிரதேசத்துல பேசின உரை அமைஞ்சிருக்கிறதா, இல்ல அது ஒரு இயல்பாகவே வந்து அந்த மாநிலத்தில் வாக்கு கேட்பதற்கு அந்த மாநிலத்தை முன்னிலைப்படுத்தி அவர் பேசின பேச்சா நீங்க பாக்குறீங்களா? இதற்கு முன்பும் வந்து அவர் இஸ்லாமியர்கள் பற்றி பேசிய விஷயங்கள் சர்ச்சையானாலும் இந்து மக்களுக்கான முன்னுரிமையை உறுதிப்படுத்துவது வகையில தான் பேசினாரு. அதை வந்து இஸ்லாமிய எதிர்ப்பா எதிர்க்கட்சிகள் திருப்பி இருக்குங்கிற பார்வையை பாஜக சொல்லுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய தகுதிக்கேற்ப பேசினாரா? இதான் விவாதம். அதாவது அவர் இந்த பதவியில் இருந்து கொண்டு இந்து முஸ்லீம் என்று பிளவுபடுத்துகிற பேச்சை பேசலாமா, அதுக்கப்புறம் வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பேசலாமா, இப்படிலாம் நம்ம பேசுகிறோம். இந்த டாக்டிஸை நம்ம புரிஞ்சிக்காம, இதெல்லாம் இதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற வியூகத்தை புரிஞ்சிக்காம நம்ம விவாதத்தை கட்டமைக்கணும். அதாவது என்னென்னா, அவர் நோக்கம் நல்லா தெரியும். 10 ஆண்டு கால மோடி ஆட்சியின் அவலங்களை யாரும் பேசக்கூடாது. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்களே, ஏன் தரல, அதை பேசக்கூடாது. காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோவில் மாதத்திற்கு 8500 ரூபாய், வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு தரப்போகிறார்களே, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது. இவர் வந்து தப்பாக பேசி திசை திருப்புகிற நாடகத்தை மோடி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நம் விவாதத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அவர் உண்மையிலே எங்கே பேசியிருக்கணும் நீங்கள் பல முறை கேட்டீங்க, ஏதாவது பதில் வந்ததா? அவர் போய் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறாரு, தென்னிந்தியாவில் இப்படி உங்களை வந்து அவதூறாக பேசுகிறார்கள், அவர்களுக்காக உங்கள் ஓட்டுன்னு கேட்குறாரு. ஒரு நாள் தமிழ்நாட்டிலையோ கர்நாடகத்திலையோ கேரளாலையோ ஆந்திராலையோ இங்கே இது மாதிரி உத்தரப்பிரதேசம் பீகார் மாநில மக்களை நீங்கள் அவமதித்தீர்கள், உங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டுவார்கள், நீங்கள் ஓட்டு போடலாம் பரவாயில்ல, தென்னிந்திய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி திமுக கம்யூனிஸ்ட் ஓட்டு போடலாம் பரவாயில்ல, எனக்கு வட மாநிலத்தில் ஓட்டு விழும் அப்படின்னு பேச முடியாத அந்த மோடி தான் அங்கே போய் பேசுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே எங்கே பேசணும் எதை பேசணும். திசை திருப்புகிற நாடகத்தை நடத்துகிற ஒரு பெரிய விற்பனர் தான் மோடி. ஏனென்றால் நீங்கள் கேட்டீங்களே, இங்கே தமிழ்நாட்டில் வட இந்தியர்களை கொள்கிறார்கள் என்று போலியாக பரப்பிய அந்த யூடியூபரை மனிஷ் காஷ்யப்பை கட்சியில் சேர்த்தது யார்? யார் அந்த இடம் கொடுத்தது? அவர் வந்து தமிழ்நாடு போலீஸ் கேஸ் போட்ட உடனே என்ன பண்ணியிருக்கணும் பாஜக? இந்த மாதிரி அவதூறு செய்தி பரப்புகிற அந்த நபரை அவர்களும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிருக்கணும். அப்போ யார் வட இந்திய தென்னிந்தியன்னு பிரிச்சது? சரி, யாராவது கேரளாவில் கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு கூப்பிட்றான், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு கூப்பிட்றது இல்லை. கேரளாவில் மலையாளம் படிக்கிறாங்க, வட இந்தியாவிலேருந்து வருகிற அந்த ஊழியர்கள் அவர்கள் இல்லை என்றால் எந்த வேலையும் நடக்காது என்பதற்காக அங்கே பள்ளிகள் சேர்க்கப்படுகிறார்கள். அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில். இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்கிற உத்தரப்பிரதேச பீகார் மாநில மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் தானே வட இந்திய ஆட்சி, டபுள் இன்ஜின் ஆட்சி, ஏன் இங்கே வேலைக்கு வராங்க? எதற்காக உத்தரப்பிரதேச மக்கள் இங்கே வேலைக்கு வருகிறார்கள்? எதற்காக பீகார் மக்கள் இங்கே வேலைக்கு வருகிறார்கள்? யோசித்து சொல்லணும். அதாவது நாராயணன் திருப்பதி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அங்கிருந்து வரக்கூடிய வட இந்தியர்களை நிறைய இங்க தலைவர்கள் வந்து விமர்சிச்சு பேசி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது பானிபூரி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எதுக்கு சொன்னாங்க? நீ இந்தி படிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச மாநில மக்கள் இன்று தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ இந்தி படித்தா நீங்கள் பல இடத்துக்கு போகலாம், பெரிய உயர்வடையலான்னு சொன்னதுக்கு தான் இந்தி படிக்கிறோம், எங்கள் ஊரில் பானிபூரி விற்கிறான்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. இங்கே முடி வெட்டுற இடத்துல, சாப்பாடு போடுற இடத்துல, ஹோட்டலில், துணி விற்கிற கடையில் வட இந்திய வேலை செய்கிறான். அந்த குடும்பம் என்ன பிரைவேட் கான்வென்ட்டில் படிக்குதா, டான் பாஸ்கோவில் படிக்குதா, இல்லை குஷப்பில் படிக்குதா? எங்கே படிக்குது? தமிழ்நாட்டு பள்ளியில் படிக்குது, அரசு பள்ளியில் படிக்குது, ரேஷன் அட்டை கிடைக்குது, தமிழ்நாட்டில் பாட புத்தகங்கள் கிடைக்கிறது, சீருடை கிடைக்கிறது, ஷூ கிடைக்கிறது, இத்தனை வசதிகள். இனி யோசித்து பாருங்க. இப்போ ஒருத்தர் பேசுறார், எல்லாம் பேசுறாங்களே, திசை திருப்பு நாடகத்தை விட கொடுமையான நாடகம் இன்னைக்கு வந்து பிடிஐ செய்தி. அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சொல்றாரு, பாகிஸ்தான் will be merged with India if BJP gets 400 seats in Lok Sabha polls. ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் பேசுறாரு, இந்தியாவில் 400 இடங்களை பிடித்தால் பாகிஸ்தான் இந்தியாவில் மெர்ஜ் செய்யப்படும், இணைக்கப்படும்ங்கிறாரு. எந்த ஸ்டேட்? காஷ்மீர் பத்தி சொன்னாரு, நேத்து சொல்லி இருந்தார். யார்? இல்ல அப்படி சொல்லல, பிடிஐ செய்தி. சரி, பிடிஐ செய்தி, நான் என் செய்தி சொல்ல. சரி, அதுக்கு அடுத்து என்ன பேசுறாரு? அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு?
ஞானவாபி கோயில் இடிக்கப்பட்டு காசி விஸ்வநாதர் கோயில் கட்டப்படும், மதுரா கோயில் அங்க இருக்கிற மசூதி இடிக்கப்பட்டு கிருஷ்ணா கோயில் கட்டப்படும். யாரு? இமந்த பிஸ்வா சொல்லியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம்? இங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்றோம்? படி படி. வட இந்தியாவில் கோயில் அதிகமா, தென்னிந்தியாவில் கோயில் அதிகமா? கணக்கெடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கோயில் இருக்கிறது. அத்தனை கோயில் வைத்துக் கொண்டிருக்கிற இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் தான் படி 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 என்று சொல்கிறது. கம்ப்யூட்டர் தரம் படி, லேப்டாப் தரம் படி, சாப்பாடு காலையில் டிஃபன் தரம் படி, மதியம் சாப்பாடு போடுறோம் படின்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ ஐஐஎம் இடிச்சிருங்க, ஐஐடி இடிச்சிருங்க, எல்லாம் கோயிலாக கட்டுங்க, சாப்பாடு உண்டை கட்டி சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போட்டு அங்கே மற்ற விஷயங்களை ஒரு அரசு செய்யலைங்கிறது நம்ம சொல்ல முடியும் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அங்கே இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகம், பனாரஸ் பல்கலைக்கழகம், அலிகார் பல்கலைக்கழகம், எல்லா பல்கலைக்கழகம் வட இந்தியாவில் இருக்குது, புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். 5% என்ன ஏன் படிக்காம இங்கே வரான்? ஒன்றும் வேண்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள், கிளாஸ் எக்ஸாம்பிள், எங்கேயாவது ஒரு பார்பர் ஷாப் எடுத்து போடுங்க, எடுத்து போட சொல்லுங்க, மைக்கின் எடுத்து சொல்லுங்க. உங்க ரிப்போர்ட் எங்கேயா இருப்பார்ல, முடி வெட்டும் கடையில் இருக்கிற ஒரு ஊழியரை வட மாநில ஊழியரை பேட்டி எடுத்து சொல்லுங்க. இந்த மாநிலத்தில் ஏன் வேலைக்கு வந்து கேளுங்க. நீ பொண்டாட்டி கூட்டிட்டு குழந்தை கூட்டிட்டு இங்கே வரணும். எதுக்கு வரணும்? இங்கே உத்தரப்பிரதேசத்துலேருந்து எதுக்கு பீகார்லேருந்து வரணும்? எங்க வேலை வாய்ப்பு, எங்க பணம்? இங்க இருக்க பொற்காலம், இங்க இருக்கிற பொற்காலம். நீங்க டபுள் என்ஜின் ஆச்சு, ட்ரிபிள் என்ஜின் ஆச்சு, என்ன ஒன்னா சொல்லுங்க, ஒன்றும் கிடையாது. அதான் சொல்லேன். இப்படி சொல்லப்படக்கூடிய விஷயங்களை தான் உத்தரப்பிரதேச மக்களை வந்து அவமதிக்குது தென்னிந்தியான்னு பிரதமர் சொல்றாரு. ஒய்ங்க, நான் சொல்றேனே, சனாதன தர்மத்தை உடைத்தது உதயநிதி அல்ல, அழித்தது மோடி அவர்கள். எந்த சங்கராச்சாரியாவது ஏற்றுக்கிட்டாரா ராமர் கோயில் பிரதிஷ்டையா? எந்த சங்கராச்சாரிய ராமர் கோயில் பிரதிஷ்டையை ஏற்றுக்கொண்டார்? சொல்லுங்க. ஒரு சங்கராச்சாரியர் வட மாநிலத்தில் வந்து அங்கே பங்கேற்றார்களா? வரவில்லை. உத்தரப்பிரதேச சங்கராச்சாரியட்டும், பீகார் சங்கராச்சாரம், எந்த சங்கராச்சாரியர் இவர் போய் பிரதிஷ்டை பண்ணதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாமியாராவது கண்டம் பண்ணாங்களா? வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு சங்கராச்சாரிய ஏற்றல. ஏன் ஏற்றுக்கல? சனாதனத்தை உடைப்பேன்னு சொன்னது வந்து இந்து மதத்தை அல்ல, ஜாதி அடுக்குகளை, 4 வர்ணாசிரமங்களை உடைப்பேன் என்று சொல்வது ஜாதி அடுக்குகளை. அந்த அழுக்குகள் மனதில் பிடித்திருக்கிற மக்கள் தான் ஜாதி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஜாதிகளை ஒழிக்க வேண்டும் என்பது திராவிட சித்தாந்தம். அதை தான் உதயநிதி பேசினாரு. நீங்க அதை விட்டுட்டு சனாதனத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. அதை வந்து தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணும்போது பிரதமர் ஏன் எடுக்கலன்னு பேச மாட்டார். அதான் சொன்னேன். நான் என்ன கேட்கிறேன், அதை கூட விடுங்க. இன்னைக்கு பேசினார்ல, தென்னிந்திய கட்சி தலைவர்கள் இப்படி பேசினார்னு ஒரு இடத்துல, அது கர்நாடகால நீங்க வந்து இப்படி அவமதிச்சீர்கள் உத்தரப்பிரதேச பீகார் மக்களை, உங்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் பேசல? எங்க ஊருக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். ஸ்டவ்வில் அனலே இல்லாமல் அங்கே குருத்வாராவில் வந்து சாம்பார் காசின காட்சி, குருமா காசின காட்சி பார்த்தோம். எடுத்து கிளிப்பிங்கில் போடுறான். அப்போ என்ன அர்த்தம்? ரொட்டி திரட்டுறதும், இந்த பஞ்சாப் சிங்கு போட்டுக்கிற அந்த டர்பன் கட்டிக்கிறதும், ஊருக்கு ஒரு வேஷம் கட்டிக்கிறதும், ஓட்டு கேட்கறது யாரோட பாலிசி? இங்கே கேட்குறாங்கல்ல, இங்கிருந்து போய் அங்கே ஒழிப்பான்னு சொல்லி எதுக்கு கேட்கணும்? அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோதான் அறிவு, வேற ஒன்றும் கிடையாது. சாப்பாடு, உண்டை கட்டி, ஜெயராம், ஜெயகாளி, இதை சொன்னால் ஓட்டு போடுவாங்கன்னா, இந்த முறை 400 இடங்களை பிடிக்க முடியாத பாஜக தான் இந்த 210, 220 இடங்களை தான் பிடிக்க போகிற பாஜக தான். அதுக்கே குறையுங்கிறாங்க. அந்த பயத்தில் பிதற்றுகிறது. கனவுல வந்தால் பிதற்றுவார்கள், பயம் வந்தால் பிதற்றுவார்கள், ஜுரம் வந்தால் பிதற்றுவார்கள். அப்ப யாருக்கு தேர்தல் ஜுரம் கண்டிருக்கிறது, யாருக்கு தேர்தல் கனவு பயத்தில் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கணும்ல. சரி, ஓகே. ஒரு பயத்தின் அடிப்படையில் இப்படி பிரதமர் பேசுறாருன்னு சொல்றீங்க. திரு முனவர் பாஷா, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? இப்போ வடக்கு தெற்கு பிரிவினையை தூண்டும் வகையில் உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து மதம் சார்ந்தும் வந்து பாஜக எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரத்தை முன்வைக்குது. ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் அது போல பிரச்சாரங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதாவது அவர் பேசுனதை வந்து வடக்கு தெற்கு என்று பிரிவினை எண்ணத்தோடு பேசினார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறீர்கள். நாராயணன் திருப்பதி தெளிவாக சொன்னார். எப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள், கம்யூனிஸ்டுகள், இவர்களெல்லாம் எப்படி பேசினார்கள் என்பதை பற்றி தெளிவாக அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அவர்களை குறிப்பிட்டு தான் பிரதமர் பேசினாரே தவிர வடக்கு தெற்கு என்பது புதிதாக சொல்லக்கூடிய ஒன்றல்ல. கடந்த காலத்திலேயே பேரறிஞர் அண்ணா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லித்தான் தமிழ்நாட்டிலே அரசியலை நடத்தினார். அது மட்டுமல்ல, நம்முடைய காரை செல்வராஜ் ஆரியர்களை பற்றியெல்லாம் சொன்னார். நான் மறுக்கவில்லை. ஆனால் இதே யாரை இவர்கள் ஆரியர் என்று சொல்கிறார்களோ அதே மூதறிஞர் ராஜாஜி தான் பூநூலை பிடித்து கொண்டு சூரியனுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லி 67 ஆட்சி வருவதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். இதையெல்லாம் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். சனாதன தர்மத்தை பொறுத்தவரை
இந்துக்கள் நம்பக்கூடிய ஒரு தர்மமாக அது இருக்கிறது. அதை ஒழிப்பேன் என்று சொல்லுகின்றதை மோடி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மொத்த இந்துக்களுக்கும் பொதுவான தர்மம்னு சனாதனம் இருக்கா என்ன? ஏமா நம்புறவங்களுக்கு சனாதன தர்மம், இந்துக்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தர்மம். நீங்க இப்ப சொன்னீங்க வந்தேரிகள்லாம் சொன்னீங்க. வந்தேரிகள் இஸ்லாமியர்கள் கிடையவே கிடையாது. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உழைத்தவர்கள் வரலாற்றை திருப்பி பார்ப்பீர்களே ஆனால் அதிகமாக இந்திய விடுதலை போராட்டத்திலே உயிர் தியாகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அவர்கள் இந்த பிரதமர் யார சொன்னாரு? அந்த குஷ்பத்தி யாருங்க? ஊடுருவல்காரர்கள் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து வரவங்களை பத்தி சொல்றாங்க. இந்திய முஸ்லிம்களை பற்றி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்திய முஸ்லிம்களை பத்தி ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டுல 15 விழுக்காட்டை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாருன்னு சொல்றேன். அந்த இஸ்லாம் சொன்னார்ல, அந்த இஸ்லாமியர்கள் யாரு? நான் சொல்றேன், அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, பிரதமரும் சொல்லியிருக்காரு, இடஒதுக்கீட்டை பத்தி நாங்க எதையுமே பேசல. இடஒதுக்கீடு ஏங்க அமித்ஷாவே பேசியிருக்காருங்க. இடஒதுக்கீடு என்ன சார்? முதல் 3 கட்ட தேர்தல்ல அதுதான் சார் இடஒதுக்கீடு அப்படி செய்யப்படாதுன்றத உறுதியா சொல்லியிருக்காருங்க. புரியுதுங்களா? நீங்க ஏதாவது பல வதந்திகளை கலப்புவீங்க. பாஜக மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டா அரசியலமைப்பு சட்டமே சொல்லலையே. இல்ல அவர் மறுத்துட்டாரு. இடஒதுக்கீடுக்கு எந்த ஆபத்தும் வராது சார். அப்படின்னு ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்களை பத்தி பேசுவாரு. அடுத்த நாள் அலிகார்ல போயிட்டு நாங்க தான் ஹஜ்ஜுக்கு அனுப்பிச்சு வச்சோம் அப்படிங்கறாரு. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஊர்ல போய் அதே மாதிரி இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றாரு. நான் கேக்குறேன், இப்போ மோடியினுடைய கேரண்டினா அதை ஏத்துக்க மாட்டேன்றீங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாக்குறுதி தரேன்னு சொன்னா நம்புவீங்க. ஏன்னா உங்களுக்கு மோடி கேரண்டி உங்களால ஏத்துக்கொள்ள முடியாது. இல்ல 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாரே, அதை இன்னும் கொடுக்க முடியலையே. ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் வேலை வாய்ப்புன்னு தமிழ்நாட்டுல சொன்னாங்க. 3 ஆண்டுகள்ல 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டீங்களா? நான் கேக்குறேன். அப்ப இன்னும் 2 வருஷம் இன்னும் இப்படியே தள்ளிட்டு போவீங்க. நான் சொல்றேன், அதாவது வேலை வாய்ப்பு அரசாங்கம் மூலமா தான் கொடுக்கணும் இல்ல, சுயமா தொழில் உருவாக்கி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வங்கிகள் மூலமா லோன் தந்து உருவாக்கி இருக்காங்க. பல தொழில் முனைவர்கள் உருவாகி இருக்காங்க. எம்எஸ்எம்இ செக்டாரே அழிஞ்சு போச்சாமே. சரி, எம்எஸ்எம்இ செக்டார் மூலமா தான் லோன் தராங்க பல பேர், அதனால தொழில் தொடங்கி இருக்காங்க. நீங்க அழிஞ்சு போச்சுன்னு சொல்லாதீங்க. ஒரு சிலருக்கு நசிந்து போயிருக்கலாம் தொழில். ஆனால் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வங்கிகள் மூலமாக கடன் கொடுத்து நீ அரசாங்கத்தையே நம்பி இருக்காத, சுயமாக தொழிலை உருவாக்கி பலருக்கு வேலை வாய்ப்பை தான் சொல்லி இன்றைக்கு மோடி அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் மோடியை பொறுத்தவரை நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி 3வது முறை கண்டிப்பாக பிரதமராக வந்தே தீர்வார். அதிலே மாற்றம் கிடையாது. இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து சென்று வல்லரசாக மாற்றக்கூடிய பிரதமராக மோடி இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து மதத்தை சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி இருக்கார், எங்க இருக்காரு? அவரே எல்லாத்தையும் சொல்றார். நான் எந்த இஸ்லாமியர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சிக்கல அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு உருவத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, பாஜக ஆட்சி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லாததை சொன்னார் அப்படின்னு சொல்லி முன் சொன்ன விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு அந்த மைனாரிட்டி சிங்கத்தை எடுத்து நீங்க அதே மாதிரி தானே இப்ப செஞ்சுட்டு சொல்லி அப்ப பிரச்சாரம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கம் என்னது? இஸ்லாமியர்களை குறிவச்சுதானே, இந்து வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணும்ங்கிற அடிப்படையில தானே. நீங்களே சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சி இந்து வாக்குகளை பெறக்கூடிய கட்சி, நீங்களே சொல்றீங்க. இதுக்கு என்ன கன்சாலிடேட் பண்ண வேண்டியது இருக்கு? சார் அவங்க தானே சார் ஞானவாபியில நாங்க கோயில் கட்டுவோம், மதுராவுல கோயில் கட்டுவோம். ஒரு முதலமைச்சர் சொன்னதை அதுவே வேத வாக்கு பாஜக தானே. அப்ப மேல்மட்ட தலைவர்கள் இருக்காங்களா? ராமர் கோயில் யார் திறந்து வச்சா? நீங்க ராமர் கோயிலை கட்டுறதுக்கு அங்க இருக்கிற இஸ்லாமியர்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு 5 ஏக்கர் இடம் கொடுத்து மசூதி கட்டுறாங்க. அந்த மசூதியை எப்படி ராமர் கோயிலை மோடி போய் திறந்து வச்சாரோ அதே மாதிரி அந்த மசூதியை கூட அவர் போய் திறந்து வைக்கிற நிகழ்ச்சியில மோடியே கலந்துப்பார். அதுல மாற்றமும் கிடையாது. ஒரு சிறிய குறுக்கிட்டு நான் நாராயண் திருப்பதி கிட்ட போறேன். அதாவது நண்பர் முன்வர் பாஷா ஒரே ஒரு நினைவூட்டல். அவர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை பற்றி பேசவில்லைன்னு சொன்னாரு. தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் என்ன பேசினார்? இந்த இடஒதுக்கீடை எடுத்து அவர்களுக்கு இன்னொருத்தருக்கு தரப்போகிறார்கள் என்று சொன்னது எந்த ஸ்டேட்ல சொன்னாரு? அவருக்கு தெரியும். 4% இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு தருவோம்னு சொன்னாரு. பிஜேபி
அரசியலமைப்பு சட்டத்தை 400 இடங்களை பெற்றால் நாங்கள் மாற்றுவோம் என்று ஆனந்த் குமார் ஹெக்டே கர்நாடகை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சொன்னாரா இல்லையா? அவர் மீது மத்திய அரசு பாஜக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதனால அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற தயாராக இருக்கிறார்கள். திரு நாராயணன் திருப்பதி, தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் பிரச்சாரத்தின் போது இந்த ரிசர்வேஷனை பத்தி பாஜக தான் பேசி இருக்கிறது. நிறைய இடங்கள்ல மதத்தை முன்வைத்து தான் பிரச்சாரம் பண்றீங்க. 4% ரிசர்வேஷன். அவர்கிட்ட போயிட்டு வந்தேன். திரு நாராயணன் திருப்பதி, நான் முடிச்சிடறேன். 3 விஷயம் தான்மா. ஒண்ணு, தகுதிக்கேற்றவாறு பிரதமர் பேசவில்லை அப்படின்னு சொல்லி குபேந்திரன் சொன்னாரு. பிரதமர் அதை நேற்றே சொல்றாரு, அந்த மாதிரி தகுதிக்கு ஏத்த மாதிரி பேசுற அப்படி இப்படின்லாம் சொல்லி நீங்க தேவையில்லாத ஒரு குழப்பத்தெல்லாம் உருவாக்க வேண்டாம். நீங்கள் செய்கிற தவறுகளை, அதாவது எதிர்க்கட்சிகள் செய்கிற தவறுகளை, எதிர்க்கட்சிகளுடைய குறைகளை நான் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களை நான் வெளிக்கொண்டு வருவேன், எக்ஸ்போஸ் செய்வேன். தெளிவா அவர் இந்த மாதிரியான பிரதமர் இப்படி பேசலாமா அப்படின்றதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அப்புறமா பீகாரை பத்தி எல்லாம் பேசினாரு குபேந்திரன். பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் பீகார்காரர் தான், அதுவும் இவங்க டெய்லி திட்டுற பிராமணன் தான். அதுக்கு அடுத்தது உண்டக்கட்டி பத்தி ஒரு 2-3 முறை சொன்னார். உண்டக்கட்டி சாப்பிடணும் அப்படின்னு. அது அவருக்கு குபேந்திரன் அவர்கள் என்ற நல்ல நண்பர். அதனால உண்டக்கட்டி அப்படின்னு சொல்றது அவருடைய எப்படி நீங்கள் எல்லோருமே தவறுதலாக சனாதன தர்மத்தை புரிந்து வைத்திருக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் மனுஸ்மிருதியை தவறுதலாக புரிந்து வைத்திருக்கிறீர்களோ, அப்படித்தான் இந்த உண்டக்கட்டியும் நம்ம குபேந்திரன் அவர்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் உண்டு காட்டி. உண்டு காட்டின்றதுதான். அதாவது அந்த காலத்துல ராஜாக்களுக்கு முன்னால சாப்பிடுறவங்களுக்கு பேரு விஷயம் பாக்குறதுக்கு பேரு தான் உண்டு காட்டி. அதனால இது ஏதோ உண்டக்கட்டி எல்லாம் சொல்லி மகிழ்ந்துக்கிறாங்க. அதனால இது தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை திருத்தி பேசுவது அல்லது தெரியாமல் பேசுவது அல்லது வேண்டும் என்று பேசுவது, இது தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட்டு வருகிறது. என்னை பொறுத்தவரையில இந்த தலைப்பானது ஒரு உள்நோக்கத்தோடு வைக்கப்பட்ட தலைப்பு. இதை தொடர்ந்து இந்த மாதிரியான தலைப்புகள் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், கொலை, கொள்ளை, கஞ்சான எவ்வளவு போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி தலைப்பு எடுத்திருக்கிறீங்க. 7:50 போகணும்னு சொன்னேன். பாஜகக்காரர்கள் எத்தனையோ இடங்கள்ல பேசுற வெறுப்பு பேச்சுக்கு கண்டும் காணாமல் இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க சார். அப்படின்னா அந்த மாதிரி பேசலாம் அர்த்தம். எதிர்கட்சிகள்லாம் அப்படிதான் பேசுவாங்க. நான் 7:48 போகணும்னு சொன்னேன். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க சன் டிவி நிர்வாகத்தால். அதனால நாராயணன் ஏதோ கோவப்பட்டு போயிட்டான்னு நினைக்காதீங்க. எனக்கு முதல்ல முன்னூறு பாஷா பேசாரு என் கூட்டணி கட்சிக்காரர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரு மதுக்கூர் ராமலிங்கம், உங்களுடைய இறுதி கருத்து சார். இப்போ நண்பர் நாராயணன் திருப்பதி இப்போ அவசரமாக போனது போல ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு மோடி அரசாங்கமும் இந்த நாட்டினுடைய அதிகாரத்திலிருந்து போக வேண்டும். நான் ஏதாவது சொன்னால் திருத்தி சொல்லுவாங்க. இந்த அதிகாரத்திலிருந்து போக வேண்டும் என்பது தான் இந்திய மக்களினுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய பதற்றம் காட்டுகிறது. இப்போ திடீர்னு அம்பேத்கர் மீது இவர்களுக்கு பாசம். இதே அம்பேத்கரை பொய்மை கடவுள் அப்படின்னு புத்தகம் எழுதினவர் அருண் ஷோரி. அதை மறுத்து அன்றைக்கு தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியவர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி. அதே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று மதம் மாறியதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் அடுத்த விவாதத்திலே சொல்லட்டும். அதே போல் நண்பர் தமாக நண்பர் பேசுவது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் மோடிக்கு இவ்வளவு பெயிண்ட் அடிக்கிறீங்க? அவர் எவ்வளவு கொடூரமாக பேசுகிறார். ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்து ஊடுருவல்காரர்களுங்கிறார், அதிகமாக புள்ளபத்துக்கு வாங்கங்கிறார், 15% சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்குவாங்கங்கிறார், உங்கள் தாலியை பிடிங்க அங்கே கொடுத்துருவாங்கங்கிறார். இப்படியெல்லாம் பேசக்கூடியவருக்கு கூட முட்டு கொடுக்க முடியுமா, உருட்ட முடியுமா என்று நம்ம இவர் கண்ணதாசன் தான் சேராத இடம் தேடி செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேடி என்று கவியரசருடைய வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்களே சொன்னீங்க, இதே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் நாகர்கள், தமிழர்கள் தான் இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளாக. நீங்கள் என்னங்க, சனாதனம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு. இப்போ நம்ம எங்கள் மதுரை பாண்டி கோயிலில் ஆடு கோழி பலியிடுறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? பெருந்தெய்வங்கள் ஏற்றுக்குதா? நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் அது என்ன ஊப்பியில தான் சனாதனம் இருக்கா? ஆதிசங்கரர் யார்? கேரளாவினுடைய காலடியிலேருந்து போய் தான் பல பிரச்சாரம் பண்ணவர். ராமானுஜர், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சமூக ஆன்மீக உலகில் புரட்சின்னு எழுதினார் ராமானுஜர். அவர் ஒன்றும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் போனார். இங்கே வந்தால் நான் அடுத்த பிறவியிலே தமிழனாக பிறக்க வேண்டும், திருக்குறளை தமிழிலே படிக்க வேண்டும்ங்கிறீங்க.
இதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற திருக்குறளை தயவு செய்து முதல்ல உள்ள வாங்குங்க. அங்கே ஊப்பிக்கு போன உடனே பார்த்தீங்களா எங்கெங்கே பேசுகிற அந்த மாநாட்டில் நானும் தாங்க இருந்தேன். அவர் பேசியது முழுக்க முழுக்க வர்ணாசிரமம், ஜாதிய பாகுபாடு, பெண்ணடிமைத்தனம். இதே அம்பேத்கர் எதுக்காக பதவி விலகினார்? தயவு செய்து இந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாது என்று போராடியவர்கள் இதே சனாதனிகள் என்று சொல்லக்கூடிய பிற்போக்காளர்கள். அதை எதிர்த்து எத்தனையோ பேர் உள்ள போராடி இருக்காங்க. ஜோதிபா பூலேலிருந்து பல பேர். இன்றைக்கு பிரதமர் தயவு செய்து தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிக்காதீங்க, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பிரிக்காதீங்க. இந்த நாட்டை தயவு செய்து அதிகாரத்திற்காக மிக என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப அவருடைய தரத்திற்கு மிக குறைவாக பிரதமர் பேசுகிறார். இந்த நாட்டினுடைய ஒற்றுமை உங்கள் அதிகாரத்தை விட மிக முக்கியமானது, மறந்துடாதீங்க. ஓகே, திரு காரை செல்வராஜ், உங்களுடைய இறுதி பார்வை. மக்களின் ஒற்றுமை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மனித நேயத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மனித உரிமைகள் மீது நம்பிக்கையற்றவர்கள், இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்றவர்கள். இதெல்லாம் நிலைப்பாடு தான் மோடி அவர்களை ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பொய்யுரை சொல்ல வைத்திருக்கிறது. ரொம்ப வேடிக்கையாக ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷத்தில் நானும் அடுத்த தொலைக்காட்சிக்கு போகணும். நாசிக்கில், மகாராஷ்டிராவில் நாசிக்கில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே விவசாயிகள்லாம் எழுந்து வெங்காயத்திற்கான அடிப்படை ஆதார விலை எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு எழுந்து குரல் கொடுக்கிற பொழுது அதற்கு பதில் எப்படி என்ன ஒரு அற்புதமான பதிலை கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், இதுதான் அவர் கொடுத்த பதில். அவருடைய என்ன ஓட்டம் என்பது எந்த இடத்தில் தேர்தல் நடந்தாலும் அந்த இடத்தில் கலவர மனப்பான்மை, வன்முறை மனப்பான்மையை கொண்டே நிலைநிறுத்தினால் மட்டுமே பாஜக ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் மாற்றி மாற்றி அவரை உலர வைத்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. சனாதனம் பற்றி நாராயணன் சொன்னார். நாங்கள் ஒரு நூற்றாண்டு காலமாக சனாதனம் எங்களுக்கு என்ன கேடு விளைத்தது என்பதை உணர்ந்திருப்பதால், ஆரியம் எங்களை எப்படி அழித்திருக்கிறது என்பதை உணர்ந்ததால், இந்து மதத்தின் உள்ளே நுழைந்து இங்கே இருக்கிற அடிப்படை கிராமிய சிலை வழிபாடு, மூத்தோர் வழிபாட்டு முறைமைகளை மாற்றி ஆரிய வழிபாட்டிற்கு எங்களை பழக்கப்படுத்தியதால் நாங்கள் இழந்ததையெல்லாம் எங்கள் திராவிட இயக்க தலைவர்கள் ஒரு நூற்றாண்டு காலமாக உணர்ந்ததால் தான் இன்றைக்கு தமிழகம் எல்லா ஹியூமன் இண்டெக்ஸில் எல்லா நிலைகளிலும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு சனாதனத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பதில். ஓகே, திரு முனவர் பாஷா, உங்களுடைய இறுதி கருத்து. என்னை பொறுத்தவரையில் நம்முடைய மதுக்கூர் ராமலிங்கம் ஏதோ செஞ்சோற்று கடன் நான் நிறைவேற்றுவதாக சொன்னார். யாரும் எனக்கு சோறும் போடவில்லை, நான் யாருக்கும் செஞ்சோற்று கடன் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நரேந்திர மோடி பிரதமரை பொறுத்தவரையிலே அவர் எல்லா மதங்களுக்கும் பொதுவான பிரதமராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முத்தலாக் சட்டம் என்பது இஸ்லாமியர்களுடைய ஷரியத் சட்டத்திலே இல்லாத ஒன்று. அந்த முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்ததன் மூலமாக இன்றைக்கு பல இஸ்லாமிய பெண்கள் தங்களுக்கு விடுதலை கிடைத்திருப்பதாகவே கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதுபோலவே குடியுரிமை பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே வாழுகின்ற எந்த இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை பறிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த தேர்தலையும் வாக்களித்திருக்கிறோம், இந்தியர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம். எனவே எங்களுடைய குடியுரிமைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. குடியுரிமை சட்டம், திருத்த சட்டம் என்பது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இப்படிப்பட்ட இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வருகின்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குடியுரிமை பற்றிய தான் இந்த சட்டம். எனவே எந்த வகையிலேயும் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை மோடியால் பாதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை நீங்கள் சொன்னீர்கள், நம்முடைய குபேந்திரன் கூட கேட்டார், இல்லை ஆந்திராவில் பாஜகவோட கூட்டணி இருக்கிற தெலுங்கு தேசம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் என்று உத்தரவாதம் தந்துதான் தேர்தலை சந்திக்கிறார்கள். எனவே அந்தந்த மாநிலங்களை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை மோடி அவர்கள் தடுக்க மாட்டார். இடஒதுக்கீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது. எனவே மூன்றாவது முறையாக மீண்டும் பாரத பிரதமராக 400 இடங்களுக்கு மேல் பெற்று மோடி வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஓகே, திரு குபேந்திரன், உங்களுடைய இறுதி பார்வை. நண்பர் மதுக்கூர் ராமலிங்கம் ஒரு கடைசியாக ஒரு இந்த 2வது சுற்றில் சொல்லும்போது சொன்னார், உங்களுடைய இடஒதுக்கீட்டை எடுத்து 15% இடஒதுக்கீட்டை சிறுபான்மையிற்கு கொடுத்து விடுவோம் என்று சொல்லி இன்று பத்திரிகையில் வந்திருக்குது, வேறு எதுலையும் இல்லை. அந்த 15% இடஒதுக்கீடு சிறுபான்மைன்னு சொல்வது யார்? அந்த சிறுபான்மை யார் என்று நண்பர் முனவர் பாஷாவுக்கு தெரியும், சொல்ல மாட்டார். ஏன்னா நீங்கள் மோடி எல்லோருக்கும் பொதுவானவர் என்றால் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு பாகிஸ்தானில் இருக்கிறவர்கள் பிரார்த்தனை செய்கிறார் என்று சொன்னவர் தான். நீங்கள் என்ன சொன்னார்னா இந்து முஸ்லீம் அந்த ரத்தத்தை உருவாக்கணும்னு பார்த்தாரு, அதில் அவருக்கு வரல. உள்துறை அமைச்சுக்கு டெய்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்.
இன்று இந்த விவகாரத்தில் இவர் சொன்னார்ல, நாங்கள் இந்தியர்கள் சுதந்திர போராட்டத்துக்கு போராடினோம், நாங்கள் இன்று கூட ஓட்டு போட்டோம்னு. முதல் முறையாக அந்த உத்தரப்பிரதேச மக்கள், பீகார் மக்கள், சிறுபான்மையின மக்கள், அங்கிருக்கிற மேல் ஜாதி மக்கள், எல்லா சமூக மக்களும் இந்த பாஜகவுக்கு எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரியும். அப்போதான் இவங்க வண்டவாளெல்லாம் தெரிய போது. அன்னைக்கு ஒரு சபையை கூட்டுங்க, இதே டீம் உட்காரட்டும். கண்டிப்பா கண்டிப்பா மீண்டும் மோடி வருவார். 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம், அதற்கு பிறகான பிரச்சாரம் அப்படிங்கிறது இன்னும் வேறு விதமாக சூடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.